தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்குறி பெண்குறி வர்ணனையாளர்கள் அவர்களுக்கு பதிலளிக்கிறத விட ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் போன்ற ஆட்களுக்கு அவங்கள விமர்சனத்தில் இல்லை அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பதிலளிக்கிறதுல உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபெலிக்ஸ் அவர்கள் மேலே எனக்கு ரொம்பவே மரியாதை உண்டு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்களை அவர் சொல்கிற கொள்கைகளை வெளியே சொன்னது, அதே மாதிரி தம்பி தங்கைகளை வந்து திமுக கட்சிக்காரங்கள்லாம் அவ்வளவு கடுமையாக தாக்கும்போது நிறைய நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு துணை நின்றுருக்காரு. ஒரு கட்சிக்கு துணை நின்னாருங்கிறத விட நியாயத்தின் பக்கத்தில் நின்றுருக்காருங்கிறது தான் நம்ம சொல்லணும். அப்போ அவருக்கு வந்து உண்மையிலே அவருக்கு அதுக்குண்டான பாராட்டுகள், அதுக்குண்டான மரியாதையெல்லாம் நமக்கு அப்போ இருந்தது. இப்போ அவர் ஒரு தர்க்க ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள், விமர்சனங்கள், அதாவது ஒரு தாவேகா கட்சியை பற்றி அவர் என்ன ஒரு நரேட்டிவை பில்டு பண்ண நினைக்கிறாரோ அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பெரிய ஓட்டைகளை வந்து நம்ம கண்ணு முன்னாலே அப்பட்டமாக தெரியுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரெட்பிக்ஸில் ஃபெலிக்ஸும் அறிவன் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜோரத் மம்தானி அப்படிங்கிற ஒருத்தரோட எப்படி விஜயை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, எப்படி ஜென்சி புரட்சி மேயர் நியூயார்க்கில் நடந்திருக்கு, மேயராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஒரு புரட்சி தமிழ்நாட்டிலே நடக்கும் அப்படின்ற அந்த ஒப்பீடுலாம் பேசுகிறாங்க. அந்த மொத்த இன்டர்வியூவுமே ஒரு மேனிப்புலேஷன். அதில் வந்து நீங்கள் மொத்தமாக என்ன கவனிக்கணும்னா, அந்த மொத்த இன்டர்வியூவில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. உலக அரசியல் பேசியிருக்காங்க, மாணவர் புரட்சி பற்றி பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் காமராஜர் வந்து ஒரு கல்லூரி மாணவன் தான் தோக்கடிச்சார்னு பற்றி பேசியிருக்காங்க, காலேஜ் பாலிடிக்ஸ், ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எல்லாமே பாராட்டத்துக்குரிய விஷயங்கள். ஆனால் இது எதுவுமே விஜய்க்கோ இல்லை தாவேகா கட்சிக்கோ பொருந்தாது. அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அந்த விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டோட அரசியல் டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்து வைக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு சரியாக புரியும். இன்றைக்கி திமுக கட்சி அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டில் பெரிய உருவம் கிடையாது. அந்த காரணத்தினால மட்டும்தான் அவங்க வந்து ஒன்றா நிற்கிறாங்க. அவங்க ஒன்றா நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்கிது, தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கிது. அது எதனால நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. முதல்ல பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது இஸ்லாமிய மக்கள், கிறித்துவ மக்கள், அப்புறம் வந்து பட்டியலில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள், இவங்கெல்லாம் பொதுவாக இந்த பக்கம் சாயிறாங்க, திமுக பக்கம் சாயிறாங்க. எதுக்குன்னா ஆன்டி பிஜேபி மூலமாக. இன்னொரு விஷயம் வந்து கிரவுண்டில் நடக்குது, மொபிலைஸ் ஆகுது. என்னென்னா, நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கையின் வளர்ச்சி காரணமாக பிற மொழியாளர்கள் இந்த ஒரு அரசியலை வந்து அவங்களுக்கு எதிரான அரசியல்னு அவங்க ஒரு புரிதல் பிழையின் காரணமாக அப்படி நினைக்கிறாங்க. அதனாலேயே அந்த வாக்குகளும் போலரைஸ் ஆகி திமுக பக்கம் போகுது. இந்த மாதிரி ஒரு ஹெவி போலரைசேஷன் கிரவுண்டில் நடந்துகிட்ருக்கு. சரியா? இது வந்து விஜய்னாலேயோ இல்லை எடப்பாடினாலேயோ கிடையாது. இது பாஜகனாலேயும் நாம் தமிழர் கட்சினாலேயும் நடக்கக்கூடிய மொபிலைசேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு திமுக கட்சி கூட்டணிக்கு. அப்போது அதனால தான் அவங்க வெற்றிகளை குவிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பேஸ் ஓட்டாக மாறிடுச்சு, அது ஒரு சேச்சுரேஷன் ஓட்டாக மாறிடுச்சு. அதனால அந்த கூட்டணி கலையாத வரைக்கும், அந்த கூட்டணி ஏன் கலையாதுன்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம்னா, அந்த கூட்டணியில் இருக்க யாருக்குமே உருவம் கிடையாது. அதனால் அந்த கூட்டணி வந்து மொத்தமாக இருக்காங்க, அதுக்குண்டான பலன்களை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து எங்கே பலமாக இருக்குன்னா, வடக்கு மண்டலத்தில் வன்னியர்கள் பறையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே ரெண்டு ஸ்பிளிட்டாக ஒரு பெரும் திரளாக பாமகன்ற கட்சி அதுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக விசிகா இருக்குது. அதனால இந்த ரெண்டு பெருத்த தமிழ் சமூகங்களுக்கு ரெண்டு கட்சிகள் அவங்களுக்குள்ளே மோதி அது வந்து ஒரு பக்கமாக இருந்து இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரான வாக்குகளாக ஒவ்வொரு பக்கம் போல்ரைஸ் ஆகுது. இதனால தான் விக்கிரவாண்டியில் விஜயால் நின்று அவர் வந்து சாதிக்க முடியலன்னு பயந்து ஓடினது காரணமே இந்த போலரைசேஷன் தான். இது உண்மையான போலரைசேஷன் கிரவுண்டில் நடக்குது. இது யார் உடைக்கிறா அப்படின்னா, சீமான் அவர்கள் தான் அதை வந்து எண்ணி கொடுக்கணும், வாக்கு அதாவது இடஒதுக்கீடுலாம் எண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு பேருக்குமே நியூட்ரலான ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு. இதை வந்து விஜய் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் வர்றதே இல்லை. சரி, இதுதான் இன்றைய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ். அதே மாதிரி நீங்கள் எதிர்கட்சியில் ஏன் இவரால் நாம் திருப்பி சொல்லி வர விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அவர் தலைமையில் இந்த கூட்டணியை தோக்கடிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் என்ன பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில், அதாவது நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிற்க போகுது. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து நீங்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், இனிமேல் சேரப்போகிற கட்சிகள்லாம் தவிர்த்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து நின்னாலும், பாமக, தேமுதிக,
அதிமுக, ஏன் விஜயும் சேர்த்துக்குங்க, அவர் போய் சேர்ந்தா பாஜக எல்லாரும் சேர்ந்து ரெண்டாலும் திமுகவை தோக்கடிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கு, அது தனியாக நிற்கிது. அந்த வாக்கு வங்கி இல்லாமல் நீங்கள் இனிமேல் திமுகவை தோக்கடிக்க முடியாது. இது வந்து எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் பெரும் வாக்குகளை தனதாக்கியிருக்கு. அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து எடப்பாடி அவர்களோட ரிபல்ஸும் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் விளக்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களோட ரிபல்ஸும் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், எடப்பாடி ஏற்கனவே வீக்கனாக இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இந்த ஏரியாவில் அவங்களுக்கு ரொம்ப அடி வாங்கும். அதனாலேயே அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல திமுகவை வெல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல பொலிட்டிக்கல் மைலேஜ் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நம்ம இதுக்கப்புறம் இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான புள்ளியை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி ஆகணும். பாஜகவை கழட்டி விட்டு எடப்பாடி வருவார், அதுக்கப்புறம் நம்ம விஜய் கூட கூட்டணி அவர் கூட சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஒப்பீனியன் கிரியேஷன் ஒன்று நடக்குது. அதுக்கு இவர் இப்போது முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு, இந்த பொதுக்குழுவில் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. அது உண்மையா இல்லையா, அது நடக்க போதா இல்லையான்னு. ஏன்னா கொள்கை இல்லாத கட்சி தானே, எப்போ வேணால் கால் மாறலாம், பேச்சு மாறலாம். அதனால் நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இன்றைய நிலைமையில் எடப்பாடி அவர்கள் பாஜக விட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக ஏற்கனவே தனியாக ஒரு அணி அமைச்சு இவரை பயங்காட்டி வச்சுருக்காங்க. அவங்களால கடைசி நேரத்தில் கழட்டி விட்டாலும் அதுக்கு ஆல்டர்னேட் பிளான் அண்ணாமலை வச்சு அவங்களால செயல்படுத்த முடியும். எடப்பாடியோட எதிர்க்கட்சி தலைவருங்கிற இடத்துக்கே காலி பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். அந்த ரிசோர்ஸஸ் அவங்கள்ட்ட இருக்குது, அதை பண்ண முடியும், ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்காங்க. அதனால் அந்த ரிஸ்க்கை எடப்பாடி எடுக்க மாட்டார். பாஜக இருக்கிற கூட்டணியில் விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா நம்ம அவங்க கட்சியில் போய் வேட்பாளர் நிற்க போகிறவங்கள்ட்ட விசாரித்த போது கிடைச்ச தகவல். இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க பேசின விஷயத்துக்கு வருவோம். முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 1.9 கோடி யூத் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூத்னா அவர் என்ன வரையறையில் வைக்கிறாருங்கிறத அவர் சொல்லலை. எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் வைக்கிறாருன்னு சொல்லலை. என் மாமனாரோட வயசு 53, விஜய்க்கு வயசு 51. அப்போ யூத்னா யார் நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு, அந்த 1.9 கோடி வாக்காளர்களில் பாதிக்கு பாதி விஜய்க்கோட வாக்காளர்கள்னு அவர் முடிவு பண்ணிட்டு தான் அந்த உரையாடலை தொடர்றாரு. அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். இதுதான் நரேஷனுங்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு மேனிப்புலேஷன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஒரு நரேட்டிவ் மூலமாக இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இந்த 1.9 கோடிங்கிறத அந்த நம்பரை சொல்லி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது அவ்வளவும் விஜய் வாக்காளர்கள்ன்ற ஒரு கட்டமைக்க விரும்புகிறார் அந்த 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 காணொலியில். சரியா? அது முதல் மேனிப்புலேஷன், முதல்ல உங்கள் மூளையோட விளையாடுறது. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மேயர் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்கல்ல, அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட். அவர் பெர்னி சாண்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு சோஷியலிஸ்ட். இங்கே சோஷியலிஸ்ட் எது, இங்கே கம்யூனிஸ்டாக தான் பார்ப்பாங்க. இங்கே கம்யூனிஸ்ட்னால் இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த கவர்மெண்ட்டோட 2 பெரிய எதிரிகள் யாருன்னு அப்படின்னா கம்யூனிஸ்டும் இஸ்லாமிக் டெரரிஸ்டும். இந்த 2 தான் இவங்களோட பெரிய எதிரிகளாக பார்ப்பாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இஸ்லாமிக் டெரரிசம் அண்ட் கம்யூனிஸ்ட். அதனாலே இவரை வந்து ஒரு கம்யூனிஸ்ட்ன்று தான் பிராண்ட் பண்ணாங்க நியூயார்க்கில். சரியா? இவரோட சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் அந்த கொள்கைக்காக 2-3 நாளாக நான் உங்ககிட்ட ஜோரத் மம்தானியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக், இந்த கேபிட்டலிசம்ங்கிற சிஸ்டத்துக்கு எதிராக நிறைய ரிபல்ஸ் உருவாயிட்டாங்க, அதில் ஒரு வெற்றி நியூயார்க்கில் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து நான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிட்டேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் சோஷியலிசம் பேசுது தமிழ்நாட்டில். ஒரு சோஷியலிஸ்ட் டெமோக்ரஸி பேசுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் விஜய்கிட்ட முதல்ல சோஷியலிசத்துக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேளுங்க போய். அதுக்கப்புறம் நீங்கள் மம்தானியையும் விஜயையும் ஒப்பிடுங்க. விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? எதிர்ப்பு அரசியல், ஒரு விமர்சன அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாரா? இவர் சொன்னார், மம்தானி சொன்னார், நான் வந்தால் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ரெண்ட்டில் கேப் வைப்பேன். இவ்வளோ நியூயார்க்கில் இருக்க பெரிய பிரச்சனையே ரெண்ட்டு, ஹவுஸ் ரெண்ட்டு, அதை வந்து இவ்வளோதுக்கு மேலே போக விட மாட்டேன். அந்த மாதிரி அவர் வந்து சொல்யூஷன்ஸை வச்சார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு அங்கே நியூயார்க்கில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் வச்சார். விஜய் இது வரைக்கும் என்ன சொல்யூஷன் கொடுத்தாரு? நீங்கள் பாட்டுக்கு போகிற போக்கில் ஒரு 4-5 வருஷமாக அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர், அவருக்கு வந்து தொடர்ந்து அரசியலில் மக்களோட என்ன சொல்யூஷன், என்ன கொள்கைன்னு பேசிகிட்டு இருந்தவரை கொண்டு போய் நேற்று வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தவர், எந்த ஒரு தேர்தலில் நிற்க பயந்து ஓடினவர், இருக்கிற பிரச்சனைகளை பேச தயங்குறவர், இவர் கூட நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இதுதான் சொல்கிறேன்ல, அந்த ஊமை.
ஏற்கனவே சாதிச்சவனை கொண்டு வந்து ஒரு ஆகாவளிக்கு பக்கத்தில் வச்சு ஒப்பிட்டு நீங்கள் அதை வந்து ஏதோ பெரிய ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுக்குறது. இதுதான் மெனிப்புலேஷன், இதுதான் நரேஷன். இந்த காணொலியில் முழுக்க இந்த 2 பேரும் உட்காந்து இதுதான் பண்ணாங்க. அவர் யூஎஸில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்ல மற்ற விஷயங்கள்லாம் உண்மை தான். அவர் இங்கே வந்து சொல்கிறாருல, இங்கே ஆங்கிலம் பேசுகிறவங்க வந்து ஓரளவு மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க, நிறைய மற்ற மொழி பேசுகிறவங்க நிறைய இருப்பாங்க, ஒரு மெல்டிங் பாட். அப்படி நியூயார்க்கில் போய் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 பேர் வேறு இமிக்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, அமெரிக்கன்ஸாக இருக்க மாட்டாங்க. நியூயார்க் வந்து ஒரு மெல்டிங் பாட் ஆஃப் த வேர்ல்டு, சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய புள்ளி விவரங்கள், ஜிடிபி முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய விஷயம் அந்த இன்டர்வியூவில் முழுக்க அவங்க 2 பேருக்கும் நிறைய உலக விஷயங்கள் தெரியும், உலக அறிவு தெரியும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறாங்க, மக்களுக்கு காமிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த ஆட்கள் பேசுனா, விஜயை சப்போர்ட் பண்ணால் அவருக்கு ஒரு பூம் கிடைக்குங்கிறது தான் அந்த மொத்த காணொலியோட இன்டென்ஷனே. உங்கள் 2 பேருக்கு அறிவு இருக்குது. நீங்கள் ஃபெலிக்ஸ் அவர்களையும் அந்த எதிரிருந்து பேசுகிற அறிவை, நீங்கள் பேசின விஷயங்கள், நீங்கள் எடுத்து வச்ச போராட்டங்கள், ஜென்சி போராட்டங்கள், நீங்கள் எடுத்து வச்ச டிஒஎஃப்ஐ, எஸ்ஒஎஃப்ஐ, நீங்கள் காலேஜ் பாலிடிக்ஸு, டைஃபி, சைஃபி, இதெல்லாமே நமக்கு தெரியும். கம்யூனிஸ்ட்டு இங்கே கேரளாவில் நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாம் விஜய்க்கு எப்படி பொருந்தும்? நீங்கள் விஜய்க்கு எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? இதெல்லாம் விஜய்கிட்ட நீங்கள் என்ன அதை பொருத்தி எங்களுக்கு சொல்கிறீங்க, இந்த மாதிரி இதை மாதிரி விஜய் வருவார் அப்படின்னு. நீங்கள் ஒரு மிரக்கல் நடக்கும்னு நம்புகிறீங்க. செயல்பாடு இருந்தால் தானே அந்த பலன் வரும். நீங்கள் இந்த கிரவுண்டே வேறு மாதிரி இருக்குது. கிரவுண்டு இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பொலிட்டிக்கல் கிரவுண்டு எப்படி இருக்குது, எதனால் எங்கே வாக்கு போகுது, இதெல்லாம் உடைக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் எதுவுமே விஜய் எடுத்து வைக்கலை. இது எங்கேருந்து ஓட்டு வரும்? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்கள் என்ன எடை போடுறீங்க? இந்த 1.9 கோடி இளைஞர்களும் விஜயோட ஃபஸ்ட் ஷோ பார்க்க போகிறவங்களா? என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு ஒரு கதையை கட்டிக்கிட்டே இருக்கீங்களே. இந்த மாதிரி நீங்கள் விரும்பலாங்க ஃபெலிக்ஸ், நீங்கள் விரும்பலாம். இந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறதுல தப்பு இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அரசியலில் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை ஒரு ஆளை பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் கடைசியாக சொல்கிறீங்களே, எந்த கட்சியும் சாராமல் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பண உதவி செய்யுங்க அப்படின்னு. அதை நீங்கள் கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் கேட்கும்போது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கட்சி சாராமல் இருக்கோம், அதனால் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறத நீங்கள் இனிமேல் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கட்சி சாராத ஆள் மாதிரி நீங்கள் இப்போ தெரியல. நீங்கள் ஆனால் ஒன்று பாராட்டுறேன், நீங்கள் வந்து அந்த அக்னி குஞ்சுகள், அந்த தற்கொலைகள்ன்றதை தாண்டி அக்னி குஞ்சுகள்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த பசங்க பொலிட்டிசைஸ் ஆகி வரணும்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் நாம் தமிழர் கட்சியும் ஆரம்ப கட்ட காலத்தில் அங்கேருந்து தம்பி தங்கைகளுக்கு மேலே பயங்கரமாக விமர்சனங்கள்லாம் வந்தது. அதையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி வந்தது. தாவேகா கட்சி அந்தளவுக்கு 10 வருஷம் 15 வருஷம் நிற்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா இந்த தம்பிகளும் அப்படி வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப திறந்தாலும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வளர்ந்து வந்துடுவாங்க. இளரத்தம் தானே, துடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மலாம் அந்த வயசை கடந்து தானே வந்திருக்கோம். ஆனால் உங்களை எதிர்கொள்கிறதுல உங்களை மேன் எடுத்து, இந்த பேஸ்கெட் பாலில் ஜோன் ஆடுறது மேன் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களை மேன் ஆடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ரேஷ்னல் திங்கர். அதனால் உங்களோட லாஜிக்கல் விமர்சனங்களில் நீங்கள் வந்து உங்களோட ஹிடன் அஜெண்டாஸை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்ன பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்கன்ற நீங்கள் வைக்கக்கூடிய பொலிட்டிக்கல் நரேஷன்லேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இன்றைக்கி அந்த பண்ண இன்டர்வியூ முழுக்க மெனிப்புலேஷன் இல்லைன்னா நீங்கள் அந்த விஜயோட தொண்டர்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் கொடுக்கறதுக்காகவும், விஜய்க்கு ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களே தவிர இதில் எந்த ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் பேசின விஷயத்தில் கிடையாது. நீங்கள் பேசின எந்த ஒரு விஷயமும், அந்த ஒரு மாணவர் போராட்டன்றீங்க, அதே மாதிரி இளைஞர்கள் நினச்சா ரிபல் வரும்ன்றீங்க. அந்த மாதிரி ஒரு ரிபலை கிரவுண்டில் ஏற்படுத்தி அந்த பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை கையில் வச்சுருக்கிறதே இப்போ நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ரெவல்யூஷனும், எந்த ஒரு நீங்கள் ஒரு கூட்டத்தை காட்டி 41 பேரை கொன்னதை தவிர நீங்கள் எந்த ஒரு ரெவல்யூஷனும் கிரவுண்டில் பண்ணலை. புரியுதா? அது ஒரு ஆக்சிடென்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அன்ரூலி மாப்பை வந்து நீங்கள் நியூயார்க்கில் நீங்கள் இவரோட மம்தானியோட நீங்கள் ஒப்பிடுறீங்க. அந்த மாதிரி ஒரு அன்ரூலி மாப்பு நியூயார்க்கில் நடந்திருந்தால் ஓப்பன் ஃபயர் ஆகிருக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லையோ இல்லை பொது சொத்துக்கு இங்கே சேதம், நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் எப்படிங்க நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் அந்த க்ரௌடை கொண்டு வந்து நீங்கள் யூஎஸில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட நீங்கள் ஒப்பிடுறீங்க? இங்கே ஏர்போர்ட் வாசலில் விட்டுருவான, சுட்டு தள்ளிடுவான். இங்கே நீங்கள் ஏர்போர்ட்டு கூட செவுத்து ஏறி குதிச்சு இந்த அளவுக்கு தான் ஒரு கேலிபரில் இருக்கக்கூடிய ஆட்களை அவர் வந்து இப்போ அஜித் கண்ட்ரோல் பண்ணிட்டார்ல, அவரோட ரசிகர்கள் அஜித் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ இவர் ஏன் இவ்வளோ அன்ரூலி மாபாக விட்டுருந்தார் அப்படின்னா அவரோட சுயலாபத்துக்காக தானே விட்டுருந்தாரு. இப்படி ஒரு ஆளை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அதே மாதிரி இது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லாமல் இருக்கிறவனை குத்த சொல்லிகிட்டே இருக்கிறது.
அவங்க இருக்கிறதுலே ஒரு மோசமான ஆட்சி. இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வரலாற்றில், அதாவது என் வயசில் நான் பிறந்து வந்ததுக்கப்புறம் நான் பார்த்ததில் அனுபவித்ததில் இப்போ இருக்கிற திமுக ஆட்சி மாதிரி ஒரு ஒஸ்டான ஆட்சியை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதில் உங்களுக்கு எனக்கு மாற்றுக்கிறது இருக்க முடியாது. மிக மோசமான ஆட்சி. கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னே தெரியாத மங்குனி அமைச்சர்களும் அந்த மங்குனி அமைச்சர்களோட தலைவனும் இருக்குது ஆண்டுகிட்டு இருக்க ஆட்சி. இந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி ஒழியணும், இந்த ஆட்சியை தூரத்துக்கு போடணுங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதுக்கு மாற்று விஜய் இல்லைங்கிறத நான் முழு மனதாக நம்புகிறேன். அதுக்குண்டான எந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. இது வரைக்கும் அந்த ஒரு இதை காமிக்கல. நீங்களாம் ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துடும், இவர் அந்த ஃபேஸ் வேல்யூவை காமிச்சு, இந்த ஃபேஸ் வேல்யூலாம் இங்கே முக்கியம் இல்லை. இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, இங்கே கேலிபர் முக்கியம், கெப்பாசிட்டி முக்கியம். வெறும் ஃபேஸ் வேல்யூவை மட்டும் வச்சு நீங்கள் இன்னொருத்தரை இந்த மாதிரி அந்த ஃபேஸ் வேல்யூவை வச்சு எம்ஜிஆர் வந்தார். அந்த எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அரசியல், அவர் கட்சியை பிரித்து தான் வந்தார், திமுகவோட கட்சியை பிரித்து தான் வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு நல்லவருங்கிற ஒரு இமேஜ் படத்தில் அவர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். அந்த மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் விஜய் வந்து இப்போ படத்தில் மட்டும்தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரே தவிர, அவரோட பொலிட்டிக்கல் ப்ளே கிரவுண்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றுமே அவர் க்ரியேட் பண்ணல. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் தப்பாக தான் அரசியல் பண்ணுறாரு, தப்பாக தான் ஒரு பொதுவில் வந்து இப்போ பண்ணுற அரசியல், ஒரு விமர்சனம், ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை விஜய்கிட்ட பார்க்க முடியல. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை என்னவா எடை போடுறீங்கன்னு தெரியல நமக்கு. அதே மாதிரி நீங்கள் சீமான் அவர்கள் அவரை வந்து விஜய் விமர்சித்து பேசுகிறதுலாம் என்ன மாதிரி விஷயத்தில் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, விஜயால் எதிர்த்து பதிலே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கையில் எடுப்பார். அவர் கமலுக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சொன்னார்ல, கன்னடம்ங்கிறது தமிழ்லேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னார்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி விஷயத்துலலாம் விஜய் கருத்தே சொல்ல முடியாது. அவரால் மொழி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, மொழி உரிமைப்பட்ட விஷயத்துலையோ, இல்லை ஒரு கேஸ்ட் சென்சஸ் விஷயத்துலையோ, அதாவது மக்களுக்கு உண்மையில் என்ன பாதிப்பு களத்தில் ஏற்படுதோ அதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான எந்த ஒரு சொல்யூஷனையும் ஜனநாயகம் படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எது முக்கியம், வியாபாரம் முக்கியமா இல்லை அரசியல் முக்கியமா? அரசியல் பிரச்சனைனா இன்னைக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு பேசணும். கரண்ட் அஃபேர்ஸை பேச தெரியாத தலைவன் ஒரு தலைவனாக ஏற்றுக்க முடியாது ஃபெலிக்ஸ். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு அரசியல் தலைவன் இல்லை ஒரு உண்மையான தொண்டன் டெய்லி பேப்பர் படிப்பான், டெய்லி நியூஸ் பார்ப்பான், டெய்லி விஷயங்களை தெரிஞ்சுப்பான், டெய்லி அதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இன்றைக்கி என்ன பிரச்சனை, அவரை பேசினா தானே அவர் யாருன்னு தெரியும், என்ன பண்ண விரும்புகிறாருன்னு தெரியும், இல்லை என்ன சொல்ல வராருன்னு தெரியும். நீங்களாக பில்டப் கொடுத்துட்டே இருக்கீங்க, அவன் பெரிய ஆள் பில்டப் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கணேஷ். அந்த அளவுக்கு முட்டாள்கள்லாம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதே மாதிரி நீங்கள் திமுகவோட டிஎன்ஏ தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. திமுக யாரை விமர்சிப்பாங்க அப்படின்னா, யார் பலசாலி இல்லையோ, உண்மையிலே கிரவுண்டில் யாருக்கு ஸ்ட்ரென்த் இல்லையோ அவங்கள தான் அவங்க தாக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க திமுகவுக்கு த்ரெட்டே கிடையாது கிரவுண்டில் அப்படின்னு. அதனால அந்த ஃபோக்கஸை ஒரு பலமே இல்லாத ஆட்கள் மேலே தான் கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணம் வந்து பாஜகவை காட்டி தான் அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிரவுண்டில் ஹோல்டே கிடையாது. ஆனால் ஏடிஎம்கேக்கு கிரவுண்டில் ஹோல்டு இருக்குது. அதனால ஏடிஎம்கேவை அவங்க எதிரியாக காமிக்க மாட்டாங்க, பாஜகவை தான் காமிப்பாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு கிரவுண்டில் ஹோல்டு கிடையாதுங்கிறத அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விஜயை வந்து தாக்கி பேசுகிறதுலையோ, விஜயை வந்து விமர்சிக்கிறதுலையோ, பேர் சொல்லாமல் விமர்சிக்கிறதுலையோ, இல்லை மறைமுகமாக விமர்சிக்கிறதுலையோ திமுகவுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது, ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்காது. ஆனால் யார் மேலே பயம் இருக்கும் அப்படின்னா, கொள்கைவாதி மேலே பயம் இருக்கும். ஒரு கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய கட்சி மேலே பயம் இருக்கும். அவங்க பேரை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதனால தான் திராவிடத்துக்கு எதிரி அந்த இடத்துல பயந்தனால தான் சீமான் அவர்கள் பெரியாரை கையில் எடுத்தார். நீங்கள் ஸ்டாலின் கடுமையாக விமர்சிச்சு, நீங்கள் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் பெரியார் எடுத்தார்? பெரியாரை கையில் எடுத்ததுக்கு, பெரியாரை விமர்சிக்க ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணமே, நாம் தமிழர் கட்சி என்னென்ன விமர்சனங்களை திமுக மேலே எடுத்து வைக்குதோ அந்த எந்த ஒரு விமர்சனத்துக்கும் அங்கேருந்து பதில் வராது. ஏன்னா கொள்கைவாதி க்ளீனாக இன்னும் பவரில் இருந்து எந்த ஒரு கரையும் படியலை இவங்க மேலே. அப்போ இவங்க பேசுகிறது எடுபடும், அதுக்கு போக உறுதியாகவும் இருக்காங்க, வாக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லா விதத்துலேயும் தார்மீகத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக வளர்ந்து வருது, அங்கீகாரம் பெற்றுச்சு, இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கொள்கைவாதிகளை வளர விடக்கூடாது, இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாம் தமிழர் கட்சியை பேரை சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய அரசியலை ஒன்றுன்னா செயல்படுத்துவாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் அணியில் ஆரம்பித்து இன்றைக்கி அன்புச்சோலை வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்து வச்ச அரசியலை டைல்யூட் பண்ணுறதுக்காக அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி என்னென்ன அரசியலை எடுத்து வச்சு மக்கள்கிட்ட அதோட தேவைகளை கிரியேட் பண்ணுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற கட்சியிலே நாம் தமிழர் கட்சி தான் கொள்கை உறுதியுள்ள கட்சி, வளர்கிறதுக்கு வாய்ப்புள்ள கட்சின்னு முதல்ல கொள்கையை தாங்கி வந்த திராவிட கொள்கையை தாங்கி வந்த திமுகவுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி கொள்கை இல்லாத கட்சியோ இல்லை இந்த ஹிந்துத்துவ கட்சியோ தமிழ்நாட்டில் வேறு பிடிக்க முடியாது அப்படின்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க வந்து விஜய் விமர்சிக்கிறதுக்கு
தயங்குறதில்ல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க. இதை நீங்கள் ஒரு மைலேஜாக எடுத்துக்காதீங்க. இதை புரியாததுக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கப்பித்தனமாலாம் இல்லை. ஃபெலிக்ஸ் பார்த்து பேசணும். நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.